ஹலோ கைஸ், இன்றைக்கி சிலன்னு ஒரு கதையில் நம்ம ஊர் தர்மகர்த்தாவும் பண்ணையார் பிரசிடெண்ட் எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கொள்ளடிச்ச நகையை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு ஊர் தர்மகர்த்தா வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, இந்த நகையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே யாருக்கும் கொடுக்க பக்கத்தில் ஃபாரின்லேருந்து வராங்க இதை வாங்குறதுக்கு. அதனால் நம்ம இங்கேருந்து ஊருக்கு ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போய் இதை நம்ம அவங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த காசை வாங்கி செலவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கயலை என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், கயலை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டை இருக்கிற இடத்துல யாரும் போக முடியாது. அந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெடி வச்சு இது பண்ணிடலாம், அப்போ யாரும் கண்டுபிடிக்க முடியாது. கயலை வந்து அந்த நகையை திருடின மாதிரியே நம்ம போலீஸ்க்கும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து ஊர் பஞ்சாயத்தை கூப்பிட்டு காலையில் நம்ம கயல் தான் இந்த நகையை திருடிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னு எல்லோரையும் கூப்பிட்டு அசம்பிள் பண்ணும்போது சூர்யாவையும் அவங்க டீம் எல்லோரையும் ஊர் பொதுமக்கள் எல்லோரையும் வர வைக்கிறாங்க. வர வச்சு அவங்க 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா கயல் தான் அந்த நகையை திருடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் நம்ப வைக்கிறதுக்காக என்னென்ன பிளான்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் சூர்யா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒத்துக்கலை. நீங்கள் கயல் மேலே சும்மா பழியப்படாதீங்க, இதில் அந்த நம்பிக்கையே இல்லை, உங்களில் யாரோ தான் ஒருத்தர் திருடியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஊர் பொதுமக்களை இவங்களுக்கு எதிராக திருப்பி விடுறாங்க. சரி, அப்படி கயல் திருடலைன்னா கயல் வந்து சொல்லுங்கள் அவன் எங்கே ஓடி போய் ஒழிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படியும் கயல் வரப்போகிறதில்ல அப்படின்ற நம்பிக்கையில் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் கயலில் வந்து அங்கே நிற்கிறாங்க. கயலில் வந்து தலையில் கட்டை போட்டு வந்து அங்கே நின்று கையில் ஒரு கன்னை வச்சு எடுத்துகிட்டு வராங்க. கன்னை எடுத்துகிட்டு வந்து பண்ணையார் தலையில் வச்சு உண்மையை சொல்லு, நகை யார் திருடினதும் வாயிலே உண்மையிலே சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க ஒத்துக்கிறாங்க, நாங்கள் தான் திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஊர் பொதுமக்கள் எல்லோரும் அடப்பாவீங்களா, அவங்கள நம்பி அவங்கக்கிட்ட சாவியை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்க வராங்க. அந்த டைமில் சூர்யா வந்து அவங்கள தடுத்து நிறுத்துறாரு. இதுதான் அவங்கக்கிட்ட இருக்கிற பெரிய தப்பு, நீங்கள் உடனே உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்கிறீங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. முதல்ல எங்களை நம்மளே இப்போ நீங்கள் அவங்கள நம்மளை உடனே அடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன பண்ணணுமோ நான் டிஜிபி ஆஃபீஸில் சொல்லிட்டு அவங்க வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, தக்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கயலை யார் காப்பாற்றினது அந்தன்ற விஷயம் வந்து தெரியவே இல்லை. கயலை வந்து திரும்ப ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக அவங்க சொல்கிறாங்க, இன்னொரு 1 வீக்கில் ட்ரெஸ்ஸிங் பண்ணி மாற்றிட்டிங்கன்னா சரியாக போயிடும் காயலாம் அப்படின்ட்டு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, என்ன ஆச்சு கயலில் உனக்கு எப்படி இது நடந்தது, நீ எப்படி வந்தேனே தெரில, நைட்டு கூட சூர்யா சார் உன்னை தேடிட்டு வந்து கிடைக்கலன்னு சொன்னாங்க, ஆனால் நீ எப்படி வந்தேனே தெரிலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கயலை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எதுவும் சொல்லலை. கதையில் எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா தான் அவங்கள காப்பாற்றி காலையில் கூப்பிட்டு வந்திருப்பாங்கன்றது தான் நாளைக்கு எபிசோடில் வரும். ஸோ இன்றைக்கி எபிசோடு இதோட முடியுது. தேங்க்ஸ்.